ஹலோ ஆல், வெல்கம் பேக். அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இது வந்துட்டு ஒரு ஏர்லி மார்னிங் விளாக் தான். நான் 4 o'clock எழுந்தேன். குளிச்சுட்டு சாமிக்கெல்லாம் விளக்கு போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது 4:30க்கு மேலேயே ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பாலிட்டி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பாலிட்டி வந்துட்டு நான் என்ன டைமில் சொன்னனோ இனிமேல் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணணுன்னு, அதுக்கப்புறம் என்னால் அட்டன் பண்ணவே இல்லை. நேற்று ஃபுல்லாக நான் புக் எடுக்கல. ஸோ விட்ட இடத்துலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு படித்ததை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதாவது போன ஷெட்யூலில் இருக்கிற மெட்டீரியல்ஸில் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கிட்டோன்னா திருப்பி படிக்க அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது பின்னாடி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் மறக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த டெக்னிக் வந்துட்டு நான் எங்கள் அக்காட்டிருந்து கற்றுக்கிட்டேன். அவங்க தான் இந்த டிப்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன படிச்சியோ அதை வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஏன்னா எதை படித்தாலும் மறந்து போகிற ஒரு ஃபீலே இருக்குது. ஒரு வேளை எனக்கே மறக்குதா இல்லை உண்மையாலுமே எனக்கு அந்த ஃபீலிங் தான் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரில. சரி, இந்த ரிவிஷன் ட்ரை பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அந்த ரிவிஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெண்டிங் இருக்கிற கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். அதை முடிச்சிடணும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் அதை என்னால் முடிக்க முடியாது. அதுக்கு மேலே சமைக்கிறது, மற்ற பசங்களை ஸ்கூல் அனுப்புறது, அந்த ஒர்க்கெலாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்க அப்படியே வந்தாச்சு. என் கூடவே வந்துட்டு 5:30க்கு மேலே தம்பி எழுந்துட்டார். அவன் வந்து 10th போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறான். ஸோ அவனும் என் கூட சேர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு 1 hour போல் படித்தோம். அதுக்கப்புறம் ஒரு 6:30க்கு மேலே நான் கிச்சன் ஒர்க்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அதுக்கு மேலே 8:30க்கு பசங்களுக்கு வேன் வந்துடும். அது கிளம்புறதுக்கு டைம் ஆகிடும். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.